ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு புது மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிறது தான், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அப்படியே ஒரு லைக் பண்ண தட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக் தான் என்னோட வீடியோவை ஒரு 2 பேருக்காவது செஷன் பண்ணோம். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் என்னோட வீடியோ பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். சரி வாங்க இப்போ ட்ராமாக்குள்ள போலாமா? ட்ராமாவோட ஓப்பனிங்லயே ஒரு கிராமத்தை தான் காமிக்கிறாங்க. அங்க வந்து எல்லாரும் வறுமையால வாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால அங்க யாருக்கும் சரியா சாப்பாடே கிடைக்கல. அப்படிதான் ஒரு பொண்ணு, அவ தான் நம்ம கதையோட ஹீரோயின், அவளுக்கும் சாப்பாடு கிடைக்கல. அதனால இப்ப அவ இறந்து போற நிலைமையில இருக்கா. கடவுளே, நான் ஒரு சாப்பாடு இல்லாம இறந்து போற நிலைமையா வரணும். அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை இல்லாம ஒரு பணக்கார ஃபேமிலியில பிறக்கிற மாதிரி செய்யுங்க. அங்கேயாவது நான் நல்லா சாப்பிட்டு நல்ல விதமா வாழணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அந்த இடத்துல இறந்து போறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப இந்த காலத்துல உள்ள ஒரு வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு வந்து மயங்கி போயிருக்கா. அங்க சுத்தி இருக்கிற மேடுங்க எல்லாரும் மேடம் உங்களுக்கு என்னாச்சு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப அவளும் கண்ணு முழிச்சு பாக்குறா. ஆனா அவ உடம்புக்குள்ள இருக்கிறது நம்ம ஹீரோயின். அப்ப அவங்களுக்கு வந்து லைட்டா தலைவலிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் இருக்கும்ல, அந்த லைஃப்ல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அவங்க கடைசியா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. டே கேடு கெட்டவனே, விளங்காதவனே, உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்னத்தை கண்டேன்? என்னோட வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்க முடியுதா? சரி உன்னை விட்டு போய் தொலைஞ்சாவது எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி உன்கிட்ட நான் டிவோர்ஸ் கேட்டா அதை நீ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற. உனக்கு என்னதான் பிரச்சனை? தயவு செஞ்சு அந்த டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லி அவங்க காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்க. ஆனா புருஷன்காரனை பார்க்கணுமே, அவன் ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்கல. அதெல்லாம் இப்ப ஹீரோயினுக்கு ஞாபகம் வர. அப்போ நம்ம பணக்கார வீட்டு மருமகளா, அப்ப இங்க நிறைய சாப்பாடு இருக்குமே சொல்லிட்டு அவங்க ஓரக்கனால பார்க்க அங்க நிறைய ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹை சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிட்டு அதை போய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க. அங்க இருக்கிற மேடுக்குலாம் ஒன்னும் புரியல. மேடம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஃப்ரூட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, இப்ப என்ன இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? உங்க உடம்புக்கு ஏதாவது பண்ண போதுன்னு சொல்லிட்டு இருக்க. அட போங்கடி அங்கிட்டு, நானே ரொம்ப நாள் சென்று ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதை வந்து இவளை கெடுக்க பாக்குறாளுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பாக்குற மேடம் என்னாச்சு மேடத்துக்கு தலையில அடிப்பட்டதுல நெட்டுக்கிட்டு கலந்துடுச்சோ, அதான் இப்பெல்லாம் பண்றாங்களான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த டைமுக்கு சார் வராங்கன்னு சொல்லி மெசேஜ் வருது. அதை கேட்டோன்னே மேடம் சார் வராங்களா, எந்திரிங்க எந்திரிங்க, அவருக்கு இப்படி சாப்பிடறதுலாம் பிடிக்காதுன்னு சொல்ல. அடப்போடி யாரு வந்தா எனக்கு என்ன, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் சொல்லி ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்க. அப்ப அங்க இருக்கிற மேடுங்க எல்லாரும் சாருக்கு ஒரு தூசி இருந்தா கூட பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளீனா சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு கார் வருது. அதுல இருந்து ஒரு ஹேண்ட்ஸமான பர்சன் இறங்கி வராரு. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர் பேர் வந்து மிஸ்டர் பியர்ஸ், அதாவது குடும்ப பேருன்னு நினைக்கிறேன். அவரோட ஒரிஜினல் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இடையில எங்கேயாவது நான் பார்த்தேன்னா சொல்றேன். சொல்லுங்க, இன்னைக்கு என்னோட மனைவி என்னென்ன அட்டகாசம் பண்ணான்னு சொல்லி கேட்கும்போது, சார் இன்னைக்கும் மேடம் வந்து டிவோர்ஸ் கேட்க போறேன்னு சொல்லிட்டு சிசர் எடுத்து அவங்க மேல குத்திக்கலான்னு போனாங்க. அப்போ எதிர்பாராத விதமா அவங்க கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்ல, அது கேட்கிற ஹீரோ வந்து ஷாக் ஆகுறாரு. அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு ஒன்னும் ஆகல, ஆனா லைட்டா தலையில அடிப்பட்டதுல ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிறாங்க சார். அவங்க மயக்கத்துல இருந்து கண்ணு முடிச்ச பிறகு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சார். அவங்கள ஸ்டாப் பண்ணா கூட அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, அது கேட்கிற ஹீரோவும் ஓ இப்ப டிவோர்ஸ் வாங்க இது ஒரு மெத்தட கண்டுபிடிச்சிருக்கா போல. சரி இன்னைக்கு என்ன டிராமா பண்ண போறான்னு சொல்லி நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வர, அங்க ஹீரோயின் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அங்க வந்து நிக்கிறாரா. அவரை பாக்குற ஹீரோயினும் இவன் தான் அந்த விளங்காத புருஷனா, ஆனா பரவாயில்லையே கொஞ்சம் ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். என்னதான் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழாட்டியும் பேரளவுல இவன் தான் என்னோட ஹஸ்பண்ட். அப்புறம் இந்த சொத்துக்கே வந்து அதிபதி. இவனை நல்ல விதமா பாத்துக்கிட்டாதான் நமக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். நம்மளோட இம்ப்ரெஷன் அவருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அழகா எந்திரிச்சு என்னங்க வந்துட்டீங்களான்னு சொல்லி மரியாதை கொடுக்க, ஹீரோவும் பாக்குறாரு என்னமா 7 முறை இது வரைக்கும் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதுக்காக 8வது முறையா இந்த மாதிரி என்கிட்ட டிராமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, அந்த இடத்துக்கு ஒரு நியூட்ரிஷன் டாக்டர் வராரு. கையில சாப்பாடுலாம் எடுத்துட்டு வராரு. சார் உங்களுக்கான லஞ்ச் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சாப்பாடு சாப்பாடு, இந்த சாப்பாடு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த சாப்பாடை நோக்கி போயிட்டு இருக்க. ஆனா ஹீரோக்கு எப்படி தோணுதுன்னா, ஹீரோயின் வந்து என்ன நோக்கி தான் வந்துட்டு இருக்கா நினைச்சிட்டு, இவளுக்கு என்னாச்சு புதுசா என் கிட்ட எல்லாம் வந்துட்டு இருக்கா, ஒருவேளை நம்ம அன்பு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஹீரோ பாத்துட்டு இருக்க. அட கொஞ்சம் தள்ளுங்க, எனக்கு இந்த சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லி கேட்க, அதை கேட்கிற அவருக்கு வந்து புசுவான ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஆச்சுன்னு சொல்லி ஹீரோ பாத்துட்டு இருக்க. அப்பதான் ஹீரோனுக்கு நிதானம் வருது. ஐயோ அவர் சாப்பாடு போய் கேட்கறோமேன்னு சொல்லிட்டு, சாரிங்க எப்பவுமே புருஷன் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் பொண்டாட்டி, நீங்களே ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்கன்னு சொல்ல, அதை பாக்குற ஹீரோவும் போதும் ஒன் டிராமா ஸ்டாப் பண்றியா, அந்த ஃபெலிக்ஸ்க்காக தானே நீ என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற, சரி நானும் ஒத்துக்கிறேன், இந்த பேப்பர்ஸ்ல சைன் போடு, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஹீரோயினுக்கு இருக்கிற பசிக்கு அந்த பேப்பர் கூட சாப்பாடா தெரியுது. அதை கடிச்சு சாப்பிடலாம் சொல்லி பாத்துட்டு இருக்க. என்னடி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா சைன் போடுன்னு சொல்லும்போது, என்ன புஷா என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேக்குறீங்க, அதான் உங்களோட ஆசையான்னு சொல்லி கேட்க, என்னடி பேசிட்டு இருக்க, நீ தானடி அந்த ஃபெலிக்ஸ்க்காக என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டங்கும் போது, அப்படியா சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு லவர் இருந்திருக்கு போல, அவங்க கூட சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா நான் தான் வந்து இடையில குட்டையை குழப்பிட்டனும். ஆனா அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நானே பசியும் பட்னியும் கடந்து இறந்து போய் வந்தவ. எனக்கு இப்ப நல்ல சாப்பாடு கிடைக்கிற வெல்த்தியான ஃபேமிலியா இருக்கு. அதை விட்டுட்டு நான் போவேனா? லவ்வராவது கிவராவது எவனும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு, என்னங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நானும் அவனை லவ் பண்ணல, எனக்கு நீங்க மட்டும் தான் முக்கியம் சொல்லி ஹீரோ மேலேயே சாஞ்சு அழுகிற மாதிரி டிராமா போட ஆரம்பிக்கிறாங்க.
இங்க பாரு புருஷா, நான் ஒண்ணு மட்டும் தான் காதலிக்கிறேன், எனக்கு வேற யாரும் வேணாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்குற ஹீரோவும், என்ன என்கிட்ட விளையாடிட்டு இருக்கியா, அந்த ஃபிலிக்ஸ்க்காக தானே நீ டிவோர்ஸ் பண்றேன்னு சொன்னங்க போது அப்படிலாம் கிடையவே கிடையாது, அது நான் பொய் சொன்னேன்னு சொல்ல. என்ன பொய் சொன்னேன்னு சொல்லி கேட்க, ஆமா உங்ககிட்ட நான் போய் தான் சொன்னங்கும் போது, ஆனா எதுக்காக நீ இப்படி சொல்லணுங்கும் போது அப்ப ஹீரோயினுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப டிவில வந்து ஒரு ரொமான்டிக் மூவி ஓடிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோயினும், நீங்க என்கிட்ட ரொமான்டிக்காவே பேச மாட்டேங்கிறீங்க, அதான் எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு, அதனால தான் நான் இப்படிலாம் சொன்னேங்க. இங்க பாரு, நான் உன்னை லவ் பண்றேன், அது உண்மைதான், அதுக்காக என்னோட எமோஷனோட விளையாடாதன்னு சொல்ல. இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன், நான் உங்களை மட்டும்தான் காதலிக்கிறேன், வேணா அதை நிரூபிக்கிற விதமா நம்ம 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம், எனக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும், அதை நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்ல. என்ன நீ என்ன வெறுப்பேத்தி பாக்குறியா, என்ன டிவோர்ஸ் பண்றதுக்கு இந்த வழி தான் உனக்கு கிடைச்சிதான்னு சொல்லி கேட்க. அதை கேட்கிற ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. அப்ப மேடெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏன் மேடம் இப்பவும் சார் கிட்ட ஃபுட்டை பத்தியே பேசுறாங்க, சாருக்கு தான் அனோரெக்சியான்னு சொல்லிட்டு ஒரு இல்னஸ் நோய் இருக்குல்ல, அது மேடம்க்கு நல்லாவே தெரியும், இருந்தும் அவர்கிட்ட போய் இதை பேசிட்டு இருக்காங்கும் போது அப்ப டாக்டர் வந்து சொல்றாரு, மேடம் அவருக்கு வந்து அனோரெக்சியான்னு சொல்லி ஒரு இல்னஸ் நோய் இருக்கு, அவரால் மென்டலி பிடிச்சி போய் எந்த சாப்பாடையும் சாப்பிட முடியாது, அவர் தொண்டைக்குள்ள அது இறங்கவே இறங்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்கிற ஹீரோயினும், என்னங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கா, ஐயோ நீங்க ரொம்ப பாவம் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை பாக்குற ஹீரோ வந்து முறைக்கிறாரு. அப்ப அங்க ஒரு மேடு வராங்க, லஞ்ச் ரெடியா இருக்கு சாப்பிட வரீங்களா சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு தரையில காலே நிக்கல, ஐ சாப்பாடுன்னு குதிச்சிட்டு இருக்க. அதை பாக்குற ஹீரோவும், சரி வந்து தொலை சாப்பிடலாம் சொல்லி அழைச்சிட்டு போறாரு. பிறகு எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. அப்ப டாக்டர் ஒரு சாப்பாடு எடுத்து வந்திருப்பார்ல, அதை திறந்து காமிக்கிறாரு, அதுல வெறும் இலத்தலையா தான் இருக்கு. அதை பார்த்து அவரும், சார் இதுல இத்தனை விட்டமின் இருக்கு, இதுல இவ்வளவு கால்சியம் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அடைச்ச இதுங்களுக்குலாம் சாப்பாடோட அருமை தெரியுதா, நாளா சாப்பாடே இல்லாம இறந்து போனவ, ஆனா இவங்க சாப்பாடு இருந்தும் சாப்பிடாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரி நமக்கு என்ன, நமக்கு தேவை சாப்பாடுன்னு சொல்லி ஹீரோயின் அங்க வகை வகையே சாப்பாடு இருக்கு, அது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அருமை அருமை அருமை, இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே கிடையாது, அம்முட்டு ருசியா இருக்குன்னு சொல்லி ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. அதை பாக்குற ஹீரோக்கு செமையா கடுப்பாகுது. என்ன புருஷா என்னையே பார்த்துட்டு இருக்க, உனக்கும் வேணுமான்னு சொல்லி ஹீரோயின் ஒரு ஸ்வீட் எடுத்து கொடுக்க. அப்ப டாக்டர் வந்து, மேடம் அவருக்கு கொடுக்க கூடாது, அவருக்கு தான் இல்னஸ் நோய் இருக்குன்னு சொல்லியிருக்கேங்கும் போது, அது அங்க கடந்துட்டு போகுது, எல்லாமே நம்ம மனசு தான் காரணம், நம்ம மட்டும் மனசார சாப்பிட்டா எல்லாமே நடக்கும், நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி ஹீரோக்கு கொடுக்க வர. ஹீரோ செம கடுப்பாகி அந்த ஸ்வீட் எடுத்து தள்ளி விட்டுறாரு. அது பாக்குற ஹீரோனுக்கு கோவம் வருது, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இந்த சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் ஏங்கி கிடக்காங்க, எத்தனை பேர் இறந்து போறாங்க, அப்படிப்பட்ட சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்காம இப்படி போய் கீழே தள்ளி வரீங்கன்னு சொல்லி அந்த ஸ்வீட்டை எடுத்து ஹீரோயின் தட்டி விட்டுட்டு அவங்க சாப்பிட போக, நம்ம கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோமோ, அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோக்கு தோணுது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, சரி கொடு நானே சாப்பிடுறேன்னு சொல்லி அந்த ஸ்வீட்டை வாங்க. சார் உங்களால சாப்பிட முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. ஆனா ஹீரோ வந்து அதை கேட்காம அந்த ஸ்வீட்டை சாப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் அவருக்கு கொஞ்சம் தொண்டையெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எப்படியோ ஒரு வழியா அவர் முழுங்கிறாரு. அதை பாக்குற டாக்டரும், சார் நீங்க அதை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நோய் வந்து கியூர் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம், நீங்க வேற ஏதாவது சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்ல ஹீரோ வேற ஏதாவது சாப்பிட பாக்குறாரு. ஆனா அவரால் அதை சாப்பிட முடியல. அதை பாக்குற ஹீரோயினும், ஃபர்ஸ்ட் நான் தானே உங்களுக்கு ஊட்டி விட்டேன், அதே மாதிரி ஊட்டி விடுறேன்னு சொல்லி ஹீரோயின் ஊட்டி விட, அப்ப ஹீரோக்கு வந்து அந்த சாப்பாடு இறங்குது. எங்கடா இங்க லாஜிக் இருக்குன்னு எங்கிட்ட கேட்க கூடாது, ஏன்னா சைனீஸ் டிராமானாலே இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நடந்தே தீரும். இப்ப ஹீரோவுக்கு அதான் நடந்திருக்கு. அவரும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. நைட்டு ஹீரோ வந்து குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோக்கு வந்து அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க. சொல்லுங்கம்மான்னு சொல்லும்போது, என்னது அம்மாவா, என்ன பாட்டின்னு கூப்பிடுறதுக்கு 2 பேர பிள்ளைங்க இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, எதுக்குடா இன்னும் எனக்கு பேர பிள்ளைய பெத்து கொடுக்காம இருக்கீங்க, ஒண்ணு உடம்பு இல்லாத பிரச்சனை இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட காமிச்சு சரி பண்ணு, இல்லனா எனக்கு பேர குழந்தைய பெத்து கொடு, ரெண்டுமே இல்லனா அவளை வெளியே துரத்திட்டு நான் வேற மருமகளை தேட வேண்டியதா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் சரிம்மா நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இங்க ஹீரோயின் வந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ற வீடியோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆஹா என்னமா சமைக்கிறாங்க, அந்த சிக்கனுக்குள்ள மசாலா போட்டு பெரட்டி எடுத்து அதை பொரிச்சு சாப்பிடும் போது இருக்கும் சுகத்தை விட, நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா, 2 புரோட்டாவை பிச்சு போட்டு அதுல கடைசால் நான் ஊத்தி அதை ஊற வச்சு அப்படியே முக்கி அடிச்சு சாப்பிடும்போது வருமே ஒரு சுகம், அது சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அந்த மாதிரி தான் ஹீரோயின் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஒரு புரோட்டா வெறியருங்க, நீங்க எப்படி? அப்படி ஆர்வமா ஹீரோயின் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட சிப்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு. அச்சோ முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி வேற சிப்ஸ் எடுத்து போக, அங்க கரெக்டா ஹீரோ வந்து நிக்கிறாரு. இங்க பாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்கும் போது, என்னன்னு சொல்லுங்க, நமக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு அல்லவா, அதுக்கு அம்மா வந்து பேர குழந்தைக்கு ஆசைப்படுறாங்க, அதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினோ ஓ கண்டிப்பான்னு சொல்லி அந்த சிப்ஸ் எடுக்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து ஹீரோக்கு பின்னாடி இருக்கிற டிராவ்ல தான் இருக்கு. அதுக்காக ஹீரோயினும் ஹீரோவை ஹக் பண்ற மாதிரி போய் அது பின்னாடி அந்த சிப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நிஜமா தான் சொல்றியா, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா புரியலையாங்கும் போது, ஓ எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லி அந்த சிப்ஸ் பேக்கெட்டை தான் பிரிக்கிறாங்க. அடடா என்னமா வாசமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்கிற ஹீரோ வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அவரோட ட்ரெஸ்ஸை பத்தி தான் அவ சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. அவரும் வெக்கப்பட்டுக்கிட்டே, அது என்னோட பர்ஃபியூமோட வாசம் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பர்ஃபியூமா, நான் சொல்றது சிக்கனோட வாசம் சொல்ல. அதை கேட்கிற ஹீரோவும் என்னன்னு சொல்லி திரும்பி பார்க்க, அப்போதான் ஹீரோக்கு புரியுது இவ சிப்ஸ் எடுக்கிறதுக்காக தான் நம்ம கிட்ட வந்திருக்கான்னு சொல்லி. அதை பாக்குற அவரு செமையா கடுப்பாராரு. நான் சொல்ற விஷயத்த நீ காதுல வாங்கினியா வாங்கலையாங்கும் போது, நான் நல்லாவே
போய் காதுல வாங்கினேன்னு சொல்ல, அடப்பொடி நீலாம் ஒரு மனுஷனு உன்கிட்ட போய் சொன்ன பாத்தியா, என்னைய சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் கடுப்பாகி போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துறாரு. அதை பாக்குற ஹீரோயினும், ஏங்க நான் தான் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு அப்ப போய் லைட் ஆஃப் பண்றீங்கன்னு சொல்லி அவளும் கதறிக்கிட்டு இருக்கா. மறுநாள் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஏதோ ஒரு ஃபைல்ஸ்க்குலாம் சைன் போட்டுட்டு இருக்காரு. அப்போ அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாரு, இங்கே பாரு ஒரு பொண்ணு இருக்கா, அவ வந்து அவள் ஹஸ்பண்டை ஹக் பண்ணும்போது கூட சாப்பாடை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா, அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லி கேட்க, ஓ அப்படியே பாஸ், மேடம் எப்பவும் ஃபுட்டை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, என்னது மேடமா, அதெல்லாம் இல்லையே, இது என்னோட ஃப்ரெண்டு சொன்னா அவனுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா, அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டேங்கும் போது, ஓ நீங்கள் அப்படி வரீங்க, சரி சரி பாஸ், உங்கள் ஃப்ரெண்டுக்கு அவர் ஒய்ஃப் அந்த மாதிரி செய்கிறாங்களா, பொண்ணுங்க பொதுவாக இப்படி செய்கிறாங்கன்னா அவங்க ஏதோ மூட் அப்செட்டாக இருப்பாங்க, அவங்க கோவமா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி அதிகமா சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி நீ போய் வேலையை பாரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சுட்டு இங்க ஹீரோ யோசிக்கிறாரு, ஒருவேளை நம்மளால தான் அவ கோவமா இருப்பாளோ அதனால தான் அப்படி சாப்பிடறாளோன்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க வீட்டுல மார்த்தான்னு சொல்லி ஒரு மேடு இருப்பாங்க, அவங்களுக்கு தான் வந்து இவர் கால் பண்றாரு, இங்க பாரு மார்த்தா, என் ரூம்ல இருக்கிற எல்லா சிப்ஸையும் எடுத்துரு, இனிமே ரூம்ல ஒண்ணு கூட இருக்க கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு அவங்களும் ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு ஹீரோயின் வந்து ரூம்ல சிப்ஸ் எல்லாம் தேடுறாங்க, ஒண்ணு கூட இல்ல. அப்ப மார்த்தா கிட்ட நைஸா கேட்கும்போது அவங்களும் இந்த மாதிரி சார் எல்லாத்தையும் வெளியே எடுக்க சொல்லிட்டாங்க, நீங்க வேற ஏதாவது தான் பாத்துக்கணும்னு சொல்ல, இங்க ஹீரோயினும் நான் ஏதாவது ஒரு டிராவல சிப்ஸ் கண்டிப்பா வச்சிருப்பேன், அது இருக்கும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துறாரு, என்ன பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் பதறி போய் நான் ஒன்னும் பண்ணலையே சொல்லி எந்திரிக்க, கால் தவறி ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. அதை பாக்குற ஹீரோவும் இந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் எக்ஸிக்யூட் பண்ண பார்க்க, ஆனா நம்ம ஹீரோயின் ஏங்க எனக்கு கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்ல, அதை கேட்குற ஹீரோ செமையா கடுப்புறாரு, கொஞ்சமாவது எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண விடுறியா சும்மா இருன்னு சொல்லும்போது, ஆனா நம்ம ஹீரோயின் எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் நைட்டு 2 பவுல் தான் சாப்பிட்டேன் தெரியுமா, அதனால தான் எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும் வேணும்னு சொல்லி அவ கதறிக்கிட்டு இருக்க. அப்படியே சொல்லும் உனக்கு பசிக்குதான்னு சொல்லி கேட்க, ஆமாங்க எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல, ஆனா உனக்கு சாப்பாடே கிடையாதுடி, பட்னியா கடன் சொல்லி ஹீரோ லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்க, ஏங்க எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும்னு போட்டு ஹீரோ போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில ஹீரோயின் தூங்கி முடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கால் வருது, யாருன்னு பார்த்தா அந்த ஃபெலிக்ஸ் பையன், அங்கதான் ஹீரோவும் இருக்காரு. அவரும் வந்து அதை பாத்துடுறாரு, என்ன கால் எடுக்கலன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் எடுக்கலன்னு சொல்லி ஹீரோயின் மனசுல யோசிக்கிறாங்க, நான் மட்டும் அந்த காலை எடுத்தனா என்னோட கதி என்ன ஆகும்னு எனக்கு தெரியுமே, அதுக்கப்புறம் என் உசுருக்கு கூட உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த ஃபெலிக்ஸ் பையன் திரும்பவும் கால் பண்றான். அதை பாக்குற ஹீரோவும் நீ தான் தப்பு பண்ணலாம் சொன்னீல, அப்படி இருக்கும்போது ஏன் போன் எடுக்க மாட்டேன்னு சொல்ல, அதை கேட்கிற ஹீரோயினும் சரி ஓகே எடுத்துருவோன்னு சொல்லி ஹலோன்னு பேச ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க பையன் பேசுறான், ஹே உனக்காக ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் நான் பாத்திருக்கேன், வரியா சாப்பிட போலான்னு சொல்லி கூப்பிடும்போது, சாப்பாடுனா தான் நம்ம ஹீரோயின் எங்கன்னு இருப்பாங்களே, அப்படி பல்ல காமிச்சுக்கிட்டு எங்கன்னு சொல்லி கேட்க, அதை பார்த்து ஹீரோ மறைக்க, அப்பதான் ஹீரோயினுக்கு நீதானே வருது, இங்க பாரு நானும் உன் கூட வரல, நான் என் ஹஸ்பண்ட் கூட மட்டும்தான் போவேன்னு சொல்ல, அப்ப ஹீரோ வந்து அந்த காலை பிடிங்கி பேச ஆரம்பிக்கிறாரு, இங்க பாரு என் பொண்டாட்டிக்கு ஏதாவது வேணா எனக்கு வாங்கி தர தெரியும் சொல்ல, அதை பாக்குற அவனும், ஹோ மிஸ்டர் பேஸ், நீங்க என்ன அதிசயமா வீட்லலாம் இருக்கீங்க, ஆபீஸ் போலையா, உங்க ஒய்ஃப் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட நான் அதிகமாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், சோ எனக்கு கூப்பிட எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி நீங்களும் இப்ப வீட்ல இருக்கீங்க, உங்க ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கல 3 பேரும் ஒன்னா போலாம் சொல்லி கூப்பிட, அதுக்கு ஹீரோ ஓகே சொல்லிடுறாரு. அதை பாக்குற ஹீரோயினுக்கு இதுக்கு ரெண்டும் அடிச்சுக்கிறதுலாம் கண்ணுக்கு தெரியல, ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போறமேன்னு சொல்லி ஜாலியா இருக்கு. அப்ப ஹீரோவும் ஃபர்ஸ்ட் நீ டிரைவர் கூட முன்னாடி போயிடு, நான் சில திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு பின்னாடி வரேன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் கிளம்பிடுறாங்க. அங்க ஃபெலிக்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க இன்னும் நீ காணோம்னு சொல்லி கால் பண்ணி கேட்கும்போது நான் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி கை காமிக்க, அப்ப ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோயினோட பழைய வாழ்க்கையில இவனும் இருந்திருப்பான், இவ ஹீரோயினோ சின்ன பிள்ளைல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அவ வளர்ந்த பிறகு கூட அவ பிரதர் தான் சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்திருப்பா. அப்ப அவன் வளர்ந்த பிறகு ஒரு நாள் சொல்றான், இங்க பாரு இத்தனை நாளா நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன ஏத்துப்பியான்னு சொல்லி கேட்க, என்னங்க சொல்றீங்க, உங்களை போய் நான் எப்படி காதலிக்க முடியும், நான் உங்களை வந்து அண்ணனா தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அப்போ நீ வேற யாரையாவது காதலிக்கிறேன்னு கேட்க, இல்ல நான் வேற யாரையும் காதலிக்கல, எனக்கான ஒருத்தவன் கண்டிப்பா வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுக்கும் கடுப்பா தான் ஆகுது, இருந்தாலும் எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் அப்ப ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அவனும் வரான், எதுக்காக நீ என்ன எப்படி பாக்குறேன்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிக்க, அவளும் கையை எடுத்துக்கிட்டு இங்க பாருங்க நான் கல்யாணம் ஆன பொண்ணு, என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்காதீங்கன்னு சொல்ல, அவனுக்கு அது வித்தியாசமா இருக்கு, எப்பவும் இவள் இப்படி பேச மாட்டான்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி இந்த அவனுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு ப்ரோச் எடுத்து வந்து கொடுக்க, அதை பாக்குற ஹீரோயினும் இந்த ப்ரோச் எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு, இது வாங்கின காசுக்கு நம்ம எத்தனை சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம், இந்த லூசு பையன் இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லி அவங்க சிரிச்சிட்டு இருக்க. அப்புறம் எங்க உன் புருஷன் இப்பயும் வேலை இருக்குன்னு சொல்லி ஓடிட்டானான்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அவர் வருவாருன்னு சொல்ல, அவன் வந்தானா இந்த ப்ரோச்சை கம்மின்னு சொல்லும்போது, இல்லங்க வேணாம் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, இந்த கிஃப்டே எனக்கு வேணான்னு சொல்ல, நீ என்ன பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி பொருட்கள்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமே சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ, அவளுக்கு அந்த மாதிரி பொருட்கள்லாம் பிடிக்காது, நான் வாங்கிட்டு வரதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பொக்கேவும் ஒரு கேக்கும் வாங்கிட்டு வராரு. இந்த மை டியர் ஹனி உனக்காக தான் இதுன்னு சொல்லி பொக்கேவை கொடுத்துட்டு கேக்க கொடுக்க, ஹை கேக்கான்னு சொல்லி ஹீரோயினும் அதை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப
ஹீரோ வந்து அந்த ப்ரூச் பார்த்துட்டு ஓகே என் ஒய்ஃப் கொடுத்தா எனக்கு கொடுத்த மாதிரி தான் தேங்க்யூ கிஃப்ட்னு சொல்லி அதை எடுத்துக்க ஹீரோயின் பாக்குறாங்க என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கான்னு. என்னங்க கேக் ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்களும் சாப்பிடுறேன்னு சொல்லி ஹீரோக்கும் ஊட்டி விட ஹீரோவும் அதை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதை பாக்குறீங்க ஃபெலிக்ஸ்க்கு செமையா கடுப்பாகுது. அவன் சர்வரை கூப்பிட்டு எக்ஸ்பென்சிவான ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது எல்லா ஃபுட்டும் வந்துடுது. அதை பார்க்குற அவனும் ருசிக்காக வேணா கேக் சாப்பிடலாம் ஆனால் பசிக்காக எப்பவுமே ஃபுட்டு தான் சாப்பிட முடியும்னு சொல்லி அவன் ஹீரோயினுக்கு வந்து சர்வ் பண்ண வர அது ஹீரோ தடுத்து என் பொண்டாட்டிக்கு சர்வ் பண்ண நான் இருக்கேன் நீ ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்ல என்ன பஸ் இப்படி சொல்லிவிட்டீங்க பல நேரங்களில் உங்கள் பொண்டாட்டி கூட நீங்கள் இருந்தது கிடையாது அப்போ நான் தான் அவள் பக்கத்தில் இருப்பேன் நான் தான் சர்வ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல அதை கேட்குற ஹீரோயினுக்கு வந்து கடுப்பாயிடுது. போதும் பிரதர் நிறுத்துறீங்களா எனக்கு யார் என்ன லவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் எனக்கு சர்வ் பண்ணணும் அதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கேட்குற அவனுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா ஹீரோயின் வந்து பிரதர்னு சொல்லியிருப்பாங்களே அப்போ அவன் யோசிக்கிறான் அப்போ இவ்வளோ ரீபான் ஆக்கி வந்திருக்காளா என்னோட குயின்ஸ் சொல்லி அவன் வந்து பழசை யோசிச்சு பார்க்குறான். இந்த மாதிரி ஹீரோயின் இறந்து போய் கடந்திருப்பாங்களே அப்போ அவன் அங்கே வந்திருப்பான். அவளை பார்த்து அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அவனும் ரத்த மாந்தி எடுத்து அங்கேயே இறந்து போயிருப்பான். அதனால தான் ஒன்னா 2 பேர் ரீபான் ஆகி வந்திருக்காங்க. ஒன்னா கூட இல்ல அவன் கொஞ்சம் முன்னாடியே ரீபான் ஆகி வந்திருக்கான். அதனால தான் ஹீரோயின் மாதிரி இருக்கிற பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை மயக்கி அவன் கைக்குள்ள போட்டு வச்சிருந்திருக்கான். அதெல்லாம் இப்ப அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அப்ப ஹீரோவும் சரி நானும் என் ஒய்ஃபும் ஷாப்பிங் பண்ற வேலை இருக்கு அதனால நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ வந்து காருக்கு வராரு. அந்த ப்ரூச் பாக்ஸ் எடுத்து டிரைவர் கிட்ட கொடுத்து இந்தா இது உனக்கு தான் சொல்லி கொடுக்க அதை பாக்குற அவரும் சார் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி வாங்கிக்க. உனக்கு என்ன பைத்தியமா ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமா எனக்கு பைத்தியம் உள்ள நல்லா எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்ல இங்க பாருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லும் போது அப்ப டக்குன்னு ஹீரோயின் வந்து கண்ணத்துல கிஸ் பண்ணிடுறாரு. அது பாக்குற ஹீரோயினும் வெக்கப்பட்டு இருக்க. இங்க பாரு உனக்கு பிடிச்ச சாப்பாடு எதுவா இருந்தாலும் சொல்லு நான் மார்த்தா கிட்ட சொல்றேன் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க நீ இதுக்காக எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர தேவையில்லைன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நைட்டு நம்ம அண்ணாணியை பார்க்க போறோம்னு சொல்ல அதை கேட்கிற ஹீரோயினும் என்னங்க என்கிட்ட ட்ரெஸ் கூட ஒழுங்கா இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம போற வழியில வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு விஷயம் இன்னைக்கு நீ உன் வாயை கட்டுப்படுத்துற கம்மியா தான் சாப்பிட்றேன்னு சொல்ல சரி சரி ரொம்ப தான் பண்றீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு வந்து அவங்க அண்ணனே அண்ணியை தான் பார்க்க போறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ரொம்ப மரியாதையா வணக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பாக்குற அண்ணக்காரனுக்கு செமையா கோவம் வருது. டே அந்த பொண்ணு போட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க இப்படிதான் கொடுமைப்படுத்திட்டு இருக்கியா பாரு எப்படி பயந்த புள்ளியா இருந்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது அப்ப அன்னிக்காரங்களும் வந்து வாமான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்ப அவங்களும் என்னம்மா நீ சொல்லு என் தம்பி உன்னை எப்படி பாத்துக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் ஆஹா நல்லா தான் பாத்துக்கிறாரு ஆனா அவர் வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா இங்க அண்ணா அண்ணிலாம் இருப்பாங்க நீ கொஞ்சமா தான் சாப்பிடணும் நிறைய சாப்பிடாதுன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தாருன்னு சொல்லி ஹீரோயின் ட்ராமா பண்ணிட்டு இருக்க. அது கேட்கிற அண்ணக்காரனும் கோவப்படுறாரு. எதுக்குடா அந்த பொண்ணுகிட்ட அப்படி சொன்ன ஏன் அவ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கேட்க அண்ணன் அவளை பத்தி உனக்கு தெரியாது அவ எப்படி சாப்பிடுவான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் சொல்ல போது நிறுத்துடா அந்த பிள்ளை பசியில இருக்கா ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க நீ ஆர்டர் பண்ணுமா என்ன வேணாலும் நீ சாப்பிடலாம்னு சொல்ல அது கேட்கிற ஹீரோயினுக்கும் ஹை ஜாலின்னு சொல்லிட்டு அவளும் நிறைய ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. அங்க எல்லா சாப்பாடும் வர ஆரம்பிக்குது. 10 நாள் ஹீரோயின் சாப்பிடாத மாதிரி அப்படியே எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்க. அதை பாக்குற அண்ணனும் பாத்தியா அந்த பொண்ணு எவ்வளவு பசியில இருந்திருக்கா நீ டயட்னு சொல்லி அவளை சாப்பிட விடாம பண்ணிருக்க போல அதனால தான் இப்படி சாப்பிடறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணன் அவளை பத்தி எனக்கு தான் தெரியும் சொல்லி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ கீழே சிந்திடுது. அப்ப அவங்க அன்னைக்காரங்களும் இந்தம்மா தொடச்சுக்குன்னு சொல்லி அவங்களோட கஷ்டப்ப எடுத்து கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லி வாங்கிட்டு தொடச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த கஷ்டப்ல வந்து ஒரு எம்ப்ராய்டிங் போட்டிருக்க. அதை பாக்குற ஹீரோயினும் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா இது உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லி கேட்கும்போது நல்லா தான் இருக்கு ஆனா இந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப டல்லா இருக்கு இதோட ரோஸ் கலர் சேர்த்துருந்தா சூப்பரா இருந்திருக்கும்னு சொல்ல என்னடி பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா அது அண்ணி எம்ப்ராய்டிங் போட்டது அவங்க ஃபேமஸான எம்ப்ராய்டர் அவங்கள விடவும் உனக்கு தெரிஞ்சிட போதுன்னு சொல்லி ஹீரோ வந்து திட்டிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோன்னு பாக்குறாங்க போச்சா இங்க இருக்கிறப்ப நல்ல இம்ப்ரெஷன் நான் கெடுத்துட்டேன் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அன்னிக்காரங்க வந்து ரொம்ப நல்லவங்க அதை வந்து அவங்க பெருசா எடுத்துக்கல. ஹே சூப்பர்ப்பா நானே வந்து இது ரொம்ப டல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்ன பண்ணலான்னு ஆனா நீ எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்க உனக்கு எம்ப்ராய்டிங் பத்தி இவ்வளவு தெரியும் சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினும் இல்ல நான் சும்மா தான் சொன்னேன் எனக்கு தோணது மட்டும் தான் சொன்னேன்னு சொல்ல பரவாயில்ல சொல்லு உனக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பேண்டு உருவாகுது. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுறாங்க அப்படியே குடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே மட்டையாகியும் போறாங்க. அதை பாக்குற அண்ணனும் என்னடா எல்லா வீட்லயும் அண்ணன் பொண்டாட்டிக்க சண்டை போட்டுப்பாங்க இங்கே என்னடா இவ்வளவு ஒத்துமையாவும் இருக்காங்க மட்டையா ஆயிடுச்சுங்க சரி உன் பொண்டாட்டி நீ தூக்கு என் பொண்டாட்டி நான் தூக்குறேன் 2 பேரும் வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க ஹீரோ வந்து ஹீரோயினை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவானே அதுக்கு ஹீரோவும் என்னன்னு சொல்லி கேட்கும்போது இங்க பாருங்க நான் இந்த உலகத்தை சேர்ந்தவளே கிடையாது தெரியுமா நான் வேற உலகத்தை சேர்ந்தவ அங்க பசினால நான் இறந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் இங்க வந்துட்டேன்னு சொல்ல அதை கேட்கிற ஹீரோவும் சும்மா இருக்கியா ஏதாவது லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதங்க உங்களுக்கு பசினால இறக்குற கொடுமை உங்களுக்கு தெரியாது இப்ப வேற எனக்கு பசிக்குது நான் சாப்பிடலன்னா செத்துருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க. அதை பாக்குற ஹீரோவும் இவ எதுக்கு இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லி யோசிக்கும் போது
அப்ப அவர் கேட்கிறாரு, உனக்கு வந்து ஃபெலிக்ஸ் ப்ரூச் கொடுத்தானே அது உனக்கு பிடிச்சிருச்சா சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிடிக்கல. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, அந்த ப்ரூச் வாங்குற காசுக்கு நம்ம எவ்வளவு சாப்பாடு வாங்கலாம், அதை விட்டுட்டு அந்த லூசு பையன் இவ்வளவு காசு செலவு பண்ணி வாங்கியிருக்கானே தான் நினைச்சங்க போது அதை கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ உனக்கு அந்த ப்ரூச் பிடிக்காதுன்னா வேற என்னத்தான் பிடிக்கும்னு கேட்க, ப்ரூச் எல்லாம் போய் யாராவது மாட்டுவாங்களா, ஏதாவது ஹேர் கிளிப்பா இருந்தா கூட நான் வாங்கிப்பேன், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல அதை கேட்கிற ஹீரோவும் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு யாருக்கும் கால் பண்றாரு. இங்க பாருங்க, நான் முதல்ல செஞ்ச ஜேட் பெண்டட்ல ஹேர் கிளிப் இருக்குல்ல, அதை வந்து என் வீட்டுக்கு எடுத்துட்டு சொல்ல, என்ன சார் அது நீங்க முதல்ல பண்ணது, யாருக்கும் அதை வாங்க தகுதி இல்லைன்னு சொன்னீங்களேங்கும் போது, ஆமா அப்படிதான் சொன்னேன், இப்ப அதுக்கு ஒரு தகுதியான ஆள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு தான் கொடுக்க போறேன்னு சொல்ல அதுக்கு அவரும் ஓகே சொல்லிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில அந்த ஹேர் கிளிப்பை வீட்டுக்கு வந்துருது. அதை தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அப்ப மார்த்தா வந்து கேக்குறாங்க, இந்த ஹேர் கிளிப்பை நீங்க மேடம்க்கு கொடுக்க போறீங்களான்னு. அதுக்கு ஹீரோவும் ஆமா சொல்லிட்டு, நான் ஹீரோயின்காக சாப்பாடு செய்ய சொன்னே, செஞ்சுட்டீங்களான்னு கேட்கும்போது அவங்களும் அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க ஹீரோவும் அந்த ஃபுட் எடுத்துக்கிட்டு ஹீரோயினை பார்க்க வராரு. அங்க டேபிள்ல அதை வச்சுட்டு ஹீரோ கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்ப ஹீரோயின் வந்து முழிச்சிடுறாங்க. என்ன புருஷா, எனக்காக சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்கியா, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க, சரி சரி நீ சாப்பிடு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்போ டேபிள்ல இருக்கிற ஹேர் கிளிப்பை பாக்குறாங்க. என் புருஷா எனக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரா, ஹை சூப்பரா இருக்குன்னு சொல்லி அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. பிறகு அந்த ஹேர் கிளிப்பை வச்சுக்கிட்டு ஹீரோயின் வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்க. அப்ப வந்து மார்த்தாக்கு ஹீரோவோட அம்மா வந்து கால் பண்றாங்க. அவங்க வந்து அப்ராட்ல இருப்பாங்க போல. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட க்ளோ வந்து வீட்டுக்கு வர போறா, அவளை வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க, 3 நாளைக்கு அங்கதான் தங்குவான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே மேடம், நான் சார் கிட்டே மேடம் கிட்டே சொல்லிடுங்க போது அவங்களும் ஓகே சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அப்ப ஹீரோயினும் என்ன விஷயம் சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி க்ளோ மேடம் வீட்டுக்கு வராங்களா சொல்ல, அது யாருன்னு நமக்கு தெரியலையே, சரி தெரிஞ்ச மாதிரி காமிச்சுப்போம் சொல்லிட்டு, ஓ அப்படியா, சரி நீங்க போய் கெஸ்ட் ரூம் ரெடி பண்ணுங்க சொல்லிட்டு இருக்க. என்ன மேடம் சொல்றீங்க, உங்களுக்கு அவங்க மேல உள்ள கோவலாம் போயிடுச்சாங்கும் போது என்ன சொல்றீங்க நீங்க, எனக்கு ஒன்னும் புரியலையேங்க. ஆமா மேடம், போன வாட்டி அவங்க வரும்போது நீங்க 2 பேரும் ஓவரா சண்டை போட்டுட்டுல இருந்தீங்க, இப்போ நீங்க சமாதானம் ஆயிட்டீங்களா சொல்லி கேட்க, அதை கேட்கிற ஹீரோனுக்கு அப்பதான் புரியுது, ஓ அப்ப வரப்போறது நம்மளோட வில்லி, இவகிட்ட கொஞ்சம் நம்ம உசாரா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பிறகு அந்த க்ளோ பொண்ணு வீட்டுக்கு வருது. அவ வந்து ஹீரோவோட கசின் தான். நான் வந்துட்டேன், வீட்டுல யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி கத்திக்கிட்டே வர, அப்ப ஹீரோவும் ஹீரோயின் அங்க வராங்க. ஹீரோயின் எல்லாம் முறைச்சு பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்ப அவளும் ஹீரோயினை பார்த்து முறைக்கிறா. அப்பாடா ஒரு வழியா திரும்பி நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன், நான் போன டைம் வந்தப்ப மார்த்தாவோட சமையல் ரொம்ப சாப்பிட்டேன்னா அது எனக்கு ரொம்ப மிஸ்ஸிங்கா இருந்துச்சு, இந்த டைம்ல நல்லா சாப்பிட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பாக்குற ஹீரோவும், உனக்கு தான் தனியா வீடு இருக்குல்ல, அங்க போய் தங்காம எதுக்கடி இங்க வந்து சொல்லி கேட்கும்போது, என்ன நான் இப்படி சொல்லிட்டேன், நான் இங்க தான் தங்குவேன், ஆன்டி கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கிட்டேன்னு சொல்ல, அப்ப ஹீரோவும் அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. அப்ப அவங்களும், அவங்க க்ளோ தங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை, நீ அவங்க தான் தங்குவான்னு சொல்லிட. அப்ப ஹீரோவாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. இங்க பாரு, நீங்க தங்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா போன டைம் அன்னிக்கிட்ட பிரச்சனை பண்ண மாதிரி இந்த டைம் பண்ணாத, ரெஸ்பெக்ட் கொடுன்னு சொல்லிட்டு போக, கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு இவளை பத்தின உண்மையான முகத்தை இந்த டைமாவது உனக்கு காமிக்காம போக மாட்டான்னு சொல்லி வச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து லஞ்ச் சாப்பிடலாம் சொல்லி கீழே வராங்க. அப்ப வந்து அங்க யாரையுமே காணுமா, என்னடா யாரையுமே காணும், எனக்கு வேற ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி ஹீரோயின் போய் சோஃபால உட்கார, அங்க ஒரு ஸ்வீட் ஐட்டம் மாதிரி ஒன்று இருக்கு. அதை பாக்குற அவங்களும், ஹை இது சூப்பரா இருக்குன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க. அப்ப அங்க க்ளோ வரா, அடியே என்னடி பண்ணிட்டு இருக்குங்கும் போது, அப்படி என்ன நான் பண்ணிட்டேங்க, இது என் ஆன்டி என் அண்ணனுக்காக ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்த சாப்பாடு, அவருக்கு தான் இல்னஸ் நோய் இருக்குல்ல அதுக்காக செஞ்சு கொடுத்தது, அதை போய் நீ சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயினும் யோசிக்கிறாங்க, என் புருஷனுக்கு தான் அந்த நோயெல்லாம் சரியாயிடுச்சு, அப்படி இருக்கும்போது இதை சாப்பிட்டா எந்த தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு, இங்க பாரு இது என்னோட வீடு, நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன், என்னோட இஷ்டம் சொல்லிட்டு திரும்பியும் சாப்பிட்டுட்டு இருக்க. அதை பாக்குற அவளுக்கு செம்மையா கோவம் வருது. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதை பாக்குற மார்த்தாவும், ஏமா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா, அப்பெல்லாம் சண்டை போட்டுக்காதீங்க, வாங்க சாப்பிடலாம், உங்களுக்கு லஞ்ச் ரெடின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போறாங்க. ஆனா அங்க போய் 2 பேரும் சும்மா இருக்க மாட்டேங்குதுங்க, சண்டை போட்டுட்டே இருக்குங்க, சாப்பாடு கூட ஒழுங்கா சாப்பிட முடியல. அதை பாக்குற மார்த்தாக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி ஒரு கட்டத்துல சாப்பாட்டுல சண்டை முட்டி போய் 2 அடிச்சுக்க ஆரம்பிக்குதுங்க. அப்படி சண்டையில க்ளோ என்ன பண்ணிடுறா, ஹீரோ கொடுத்த ஹேர் கிளிப் ஹீரோயின் வச்சிருப்பாங்கல்ல அதுல கை வச்சு அந்த ஹேர் கிளிப் வந்து கீழே உடஞ்சு போயிடுது உளுந்து. அவ வேணும்னு செய்யல, தெரியாம தான் அது விழுந்து உடஞ்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வாய் தான் அதிகமா பேசிட்டு இருக்க, என்ன சாதாரண ஒரு ஹேர் கிளிப் தானே, அதுக்கு வேணா நான் காசு கொடுத்துட்றேன், ஒழுங்கா பொறுக்கிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. அது கேட்கிற ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துருது. அவளை போட்டு குமா குத்திட்டு போயிடுறா. மூஞ்சி முகரெல்லாம் வீங்கி போயிடுது. அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக ஹீரோ வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் வீட்டுக்கு கரெக்டா வராரு. அப்ப வந்து அண்ணா பாத்தியா உன் பொண்டாட்டி என்ன பண்ணி வச்சிருக்கா பாருங்கும் போது, அப்ப ஹீரோவும் என்னாச்சு யார் இப்படி பண்ணான்னு சொல்லி கேட்க, எல்லாமே உன் பொண்டாட்டி தான் பண்ணிட்டா பாரு, என்னை எப்படி அடிச்சு வச்சிருக்கா பாருங்கும் போது, அப்ப ஹீரோ கேட்கிறாரு, மார்த்தா என்னாச்சு நீங்க சொல்லுங்கும் போது, அப்ப அவங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி சண்டையில வந்து நீங்க கொடுத்த கிளிப்பு உடஞ்சு போச்சு, அதான் மேடம் வந்து கோவத்துல அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல, அது கேட்கிற ஹீரோக்கு வந்து ஷாக் ஆகுது. இங்க தங்கச்சிக்காரி வேற, ஆமா அண்ணா அது சீப்பான கிளிப்பு, அது எத்தனை தேரும் தெரியல, வேணா நான் காசு கொடுத்துறேன்னு கூட சொன்னேன், ஆனா அவ கேட்காம என்ன அடிச்சிட்டா, நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணும், நீ ஏன் சைடு நில்லுன்னு சொல்ல, நீ சொன்னில இந்த சீப்பான ஹேர் கிளிப்பு அது நான் என் பொண்டாட்டிக்கு லவ் பலா கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்னு சொல்ல,
அச்சச்சோ வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோன்னு யோசிச்சுட்டு, ப்ரோ இது நீங்க கொடுத்ததுன்னு எனக்கு தெரியாது, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்ல, உன்னை அவ அடிச்சதுல தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க மாத்தா அந்த உடஞ்ச பீசஸ் எல்லாம் எடுத்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, அதை ஒட்ட வச்சு நான் அவகிட்ட கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க போறாரு. அங்க ஹீரோயின் வந்து கூலா சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பாக்குற ஹீரோவும், என்ன அந்த ஹேர் கிளிப் உடஞ்சிருச்சு நான் கேள்விப்பட்டேங்கும் போது, ஆமாங்க அது வேற உடஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன இவ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு இருக்கா, அப்ப அந்த ஹேர் கிளிப் மேல அவ்வளவுதான் எமோஷனா, நான் கொடுத்ததுங்கிறதுக்காக அவ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலையா சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் தான் அவளை அடிச்சிட்டாங்களே, அதனால தான் அவங்க சாதாரணமா அதை விட்டுட்டாங்க. மறுநாள் காலையில இந்த க்ளோ வந்து பொட்டி பொடிக்கையெல்லாம் கட்டிட்டு வீட்டை விட்டு கிளம்புறா. ஹீரோ வந்து இவளை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாரு போல, அதனாலதான் அதை பாக்குற ஹீரோயினும், ஹோ மேடம் ஒருவேளை கிளம்புறீங்க போலங்கும் போது, இங்க பாருடி என் அண்ணனை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது, கண்டிப்பா ஒரு நாள் உன் சுயரூபத்தை என் அண்ணனுக்கு போட்டு காமிப்பேன் சொல்ல. ஓ அப்படியா, எனக்கு இருந்தது ஒரே ஒரு எக்ஸ் லவ், அவனையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன், இப்போ என் புருஷனோட மட்டும்தான் நான் இருக்கேன், சோ உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கொடின்னு சொல்ல அவளும் கோவமா வீட்டை விட்டு கிளம்பிடுறா. இங்க ஹீரோ விட்டு வெளியில ஃபெலிக்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன குயின்ஸே பார்க்க கூட முடியல, அவ என்ன ஃபோன் நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கா, இப்போ நான் அவளை எப்படி பாக்குறதுன்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு க்ளோ கோவத்தோட வந்துட்டு இருக்காளா, அதை அவன் பாக்குறான். அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, இங்க க்ளோ வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து இடிக்கிற மாதிரி வருதா, அங்க ஹீரோ மாதிரி வந்து அவன் காப்பாத்துறான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, இவ்வளவு நேரம் எனக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, சரி சரிமா பாத்துப்போ, உன்ன மாதிரி அழகான பொண்ணு இப்படிலாம் போகலாமான்னு சொல்லிட்டு அவனும் திரும்பி போறான். அப்படி போகும்போது அவனோட விசிட்டிங் கார்டை கீழே போட்டுட்டு போறான். அப்படியே அவன் கார்ல ஏறி உட்காந்து அவளை தான் பாக்குறான், அவன் அந்த விசிட்டிங் கார்டை எடுக்கிறாளான்னு. அவளும் அந்த விசிட்டிங் கார்டை எடுத்துறா. அதை பாக்குற அவனும், இவளை வச்சுதான் நம்ம கியூன்சி கிட்ட நெருங்க முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இங்க இவ அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து பார்த்துட்டு, என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, நான் என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கானா, ஹீரோ மாதிரி காப்பாத்தி விசிட்டிங் கார்டை போட்டு போவான், அதை எடுத்து பார்த்து நான் மயங்கி போவேன்னு நினைச்சிட்டு இருக்கானா. இதெல்லாம் பழைய ட்ரிக்கு, இது கூட அந்த முட்டாளுக்கு தெரியல. சரி இவன் இந்த வீட்டு பக்கம் சுத்திட்டு இருக்கானா, அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கும், இவனுக்கும் கியூன்சிக்கு கூட ஏதோ சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு, இதை வச்சே இவனை நம்ம மடக்கிடலாம்னு சொல்லிட்டு அவ யாருக்கோ கால் பண்றா, இந்த மாதிரி இவனை பத்தி விசாரிக்க சொல்றா. பரவாயில்லைங்க, இது வந்து முட்டா பீஸ்ன்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் புத்திசாலியா தான் இருக்கு. இங்க ஹீரோயின் அந்த தொல்லை வெளியில போயிடுச்சு, இனிமே சாப்பாடு நான் சூப்பரா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடறா. அது பக்கம் மாத்தா வந்து ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றாங்க. ஹீரோவும் வந்து டாக்டர் அழைச்சிட்டு வந்துடுறாரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இவங்க கடந்த கொஞ்சம் நாட்களா நிறைய அடிச்சு நொறுத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல, அதான் வயிறு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருக்கு, கொஞ்சம் அவங்க சாப்பாடுலாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாலே போதும், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதை பாக்குற ஹீரோவும், இனிமே நீ 2 பவுலுக்கு மேல சாப்பிட்ட அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஏங்க அதெல்லாம் இனிமே நான் பார்த்து சாப்பிட்றேன்னு சொல்ல, முடியவே முடியாது, இனிமே உனக்கு சிப்ஸ் கிப்ஸ் எதுவுமே கிடையாது, உனக்கு இனிமே டயட் சாப்பாடுதான் சொல்ல. அது கேட்குற ஹீரோயினோட முகம் சொங்கி போகுது. அப்ப ஹீரோ வந்து அந்த ஹேர் கிளிப் எடுத்து கொடுக்குறாரு. அதை பாக்குற ஹீரோயினும், ஹே இது நீங்க சரி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, ஆமா சரி பண்ணிட்டேன்னு சொல்லும் போது, எனக்கு இது உடையும் போது செம்மையா கோவம் வந்துச்சு, அதுல போட்டு அவளை போட்டு செம்மையா நான் அடிச்சு தள்ளிட்டேன் தெரியுமா, இப்பதான் இதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, சே என் பொண்டாட்டியை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன் பாரு, நான் கொடுத்த ஹேர் கிளிப்னு சொல்லிட்டு அவ அவ்வளோ கோவப்பட்டிருக்கா, அவளை அடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப கோவம் குறைஞ்சிருக்கு போல, அதனாலதான் நம்ம கிட்ட இப்படி நடந்திருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஏமா நான் கொடுத்ததுன்னு சொல்லி அவ்வளோ பாசமான்னு சொல்லி கேட்க, சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எனக்காவது காசு கையில இல்லைன்னா இதை வித்து சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம்ல, அதுக்கு தான் சொல்ல. அது கேட்குற ஹீரோக்கு மனசெல்லாம் உடஞ்சு போயிடுது. அடி பாவி, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு தான் முக்கியமா உனக்கு, அப்ப நீ என் கூட இருக்கிறதுக்கு காரணமே நான் பணக்காரன், உனக்கு சாப்பாடு நல்லா வாங்கி தருவேன், அதுக்காக தான் என் கூட இருக்கியா, சரி வா இப்பயே போய் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், உனக்கு ஏர்லி மணியா நான் நிறைய காசு தரேன், நீ சாகுற வரைக்கும் அந்த காசை வச்சு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் சொல்ல. ஹீரோயினும் யோசிக்கிறாங்க, இவன் சொல்ற ஐடியாவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, ஆனா அங்க போனா காசு மட்டும் கிடைக்கும், சாப்பாடு நல்லா சாப்பிடலாம், ஆனா இவன் இருக்க மாட்டானே, ஏன்னா இவனை பார்க்கும்போது கூட கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்கான், எனக்கு நிறைய சப்போர்ட்டும் பண்றான், அப்படி இருக்கும்போது இவனை விட எனக்கு மனசு இல்லப்பா, எனக்கு இவனும் முக்கியம் சொல்லி யோசிச்சுட்டு, ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு சாப்பாடு முக்கியம் தான், ஆனா அதுக்காக நீங்க முக்கியம் இல்லைன்னு கிடையாது, எனக்கு சாப்பாட்டை விட ஃபர்ஸ்ட் நீங்க தான் முக்கியம் சொல்ல. அப்படியா, அதை எப்படி நான் நம்புறதுன்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயின் டக்குன்னு ஹீரோட கண்ணத்துல போய் கிஸ் பண்ணிடுறாங்க. அதை பாக்குற ஹீரோவும், இத்தனை நாள் இதுக்கு தானடா வெயிட் பண்ண கண்ணா, சான்ஸை விட்டுறாதுன்னு சொல்லி அவரு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அவரோட டையெல்லாம் கழட்டிட்டு இருக்க. அதை பாக்குற ஹீரோயினும், ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நானும் பண்ண போறேன்னு சொல்ல. ஓ அப்ப நீங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவீங்களான்னு கேட்க, என்னடி சொல்லிட்டு இருக்குங்கும் போது, ஆமாங்க நான் கூட நினைச்சேன், கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு ஒன்றுமே நடக்கலையே, ஸோ உங்களுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குமோ அதனால தான் வரலையோன்னு நினச்சேன், அதனால தான் நானும் உங்கள் கிட்டக்கே வரலன்னு சொல்ல. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, கல்யாணம் ஆரம்பத்துலேருந்தே என்கிட்ட நீ சிடுசிடுன்னு தான் இருந்த, என் மேலே கோவப்பட்டுட்டு தான் இருந்த, அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன் பக்கத்தில் வர முடியும், அதான் நான் டிஸ்டன்ஸில் இருந்தேன், ஆனால் நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா, சரி வா இன்னைக்கு நான் யாருன்னு சொல்லி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
மறுநாள் காலையில ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயினை கண்ணு முழிச்சு பார்த்துட்டு, ஏங்க எதுக்குங்க அப்படி பாக்குறீங்க, எனக்கு ஒரே வெக்கமா வருதுன்னு சொல்லி ஹீரோயினை குடிஞ்சிட்டு இருக்க. சரி சரி, நான் ஒன்னும் அப்படிலாம் பார்க்கல, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்னு சொல்லி போகும்போது, ஏங்க இன்னைக்கு நீங்க ஆஃபீஸ்க்கு போகணுமா, நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குமே சொல்ல. அப்படியே சொல்ல குட்டி, ஆனா நீ ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் காசு வேணும்ல, அது சம்பாதிக்க நான் ஆஃபீஸ்க்கு போய் தானே ஆகணும்னு சொல்ல. சரி சரி போங்க, ஒரு நாள் சொன்னதுக்கு ஓவரா பண்ணுவீங்கன்னு சொல்ல. சரி இப்போ என்ன உனக்கு போர் அடிக்குதா, நான் வேணா உனக்கு ஒரு வழி சொல்லவான்னு சொல்ல. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாரு உனக்கு வந்து எம்ப்ராய்டிங்ல நல்ல டேலண்ட் இருக்கு, அது நீ வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், உன் பேர்ல ஒரு எம்ப்ராய்டிங் ஆஃபீஸ் வாங்கியிருக்கேன், அதுல போய் நீ ஒர்க் பண்ணுன்னு சொல்ல. அது கேட்குற இன்னும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு பெரிய திறமெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அப்படிலாம் நீ சொல்லாத, உன்னால முடியும், உனக்கு வேணா கைடன்ஸ்க்கு அண்ணியை கூப்பிட்டுக்கோ, அண்ணி உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு தான் போறாங்க. அங்க வந்து ஒரு எம்ப்ராய்டிங் செட்டிங் மாதிரி தான் இருக்கு. இந்த இடமும் ரொம்ப அழகா இருக்கு, எம்ப்ராய்டரிஸும் சூப்பரா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இங்க சேல்ஸ் அதிகமா வர மாட்டேங்குது, என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு அன்னிக்காரங்க தான் வராங்க. என்னமா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, கரெக்டான டைமுக்கு நீங்க வந்தீங்க, இங்க பாருங்களேன் இந்த கடை சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா ஏன் எதுவுமே சேல்ஸ் ஆகலன்னு சொல்லி கேட்க, அந்த டிசைன்ஸ்லாம் பாக்குற அண்ணியும், இந்த டிசைன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஓல்டா இருக்கு, இப்போ உள்ள பசங்களுக்குலாம் அந்த மாதிரி ஓல்டான டிசைன்ஸ்லாம் பிடிக்காது, இப்போ ஏதாவது நம்ம நியூவா கொண்டு வரணும், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப ஹீரோயினும் யோசிக்கிறாங்க. நீ நம்ம இப்படி பண்ணலாமா, நம்ம அனிமேஷன்ல ஏதாவது எம்ப்ராய்டிங் போடலாமாங்கும் போது, ஹே சூப்பர் ஐடியா, இந்த மாதிரி வேற ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க போது, அவங்களும் நிறைய ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சூப்பரா இருக்கு, இதெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு சொல்ல அவளும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த டைமுக்கு அந்த கடையோட மேனேஜர் வராங்க. மேடம் நீங்க 2 வருஷத்து சேல்ஸ் கேட்டீங்களே, இந்த இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க, அதையும் ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்காங்க. வாவ் சூப்பர், எம்ப்ராய்டிங் எல்லாம் சேல்ஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஆக்க இந்த ஃபைல்ஸும் உதவுன்னு சொல்லி மேனேஜர் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க, இதெல்லாம் என்னோட வேலையில சேர்ந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி எனக்கு லஞ்ச் வேற சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா சாப்பிட போலாமா சொல்லி கூப்பிடும்போது, என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க, சாப்பாடுன்னு சொன்னா நான் வராம இருப்பேனா, பக்கத்துல சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, நம்ம அங்க போலாம் சொல்லிட்டு, இங்க பாரு மேனேஜர் நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன், நீ கடையை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்க மேனேஜர் வந்து வில்லத்தனமா பாக்குறா. அவ ஃபெலிக்ஸுக்கு கால் பண்ணி, சார் மேடம் இங்க தான் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பேசினாங்க சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு இருக்க. சரி அவளை நீ கண்காணிச்சுட்டே என்ன பண்ணாலும் என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு அவளும் ஓகே சொல்லிட்டு காலை கட் பண்றா. இங்க ஃபெலிக்ஸ் வந்து அவன் அப்பா பக்கம் வந்திருக்கான். அப்ப அவர் சொல்றாரு, நீ ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா போயிட்டேன்னு சொல்லி நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனா இப்ப நீ கம்பெனிக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஜஸ்ட் இந்த ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்டில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு நான் இந்த ஐடியாலாம் கொடுத்தேன்னு சொல்ல. இது ரொம்ப நல்ல ஐடியாப்பா, இது மூலமா ஹீரோட கம்பெனியை நம்ம வீழ்த்துறதுக்கு ஒரு சரியான படியா இருக்கும், இது எல்லாம் கரெக்டா முடியட்டும், என்னோட ஃபேமிலியோட ட்ரீல உன்னோட பெரிய நான் எழுதி வைப்பேன், என்னோட ஷேர்ஸும் உனக்கு கிடைக்கும்னு சொல்ல. அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறான். அப்ப அசிஸ்டன்ட் சொல்றாரு, சார் நீங்க நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க, இதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு ஐடியா வந்துச்சுன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போறான். அதை பாக்குற அவனும், எனக்கு அப்பாவோட சொத்தோ ஷேர்ஸோ எதுவும் தேவை கிடையாது, ஹீரோவோட கம்பெனி அழியணும், குயின்சி எனக்கு திரும்ப கிடைக்கணும், அதுக்காக தான் இது எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த க்ளோக்கு நான் விசிட்டிங் கார்டு போட்டு வந்தேன், இவ்வளவு நேரத்துக்கு அவன் எனக்கு கால் பண்ணிருக்கணுமே, ஏன் பண்ணலன்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க க்ளோ அவனை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துட்டா. ஹோ இவன் குயினோட எக்ஸ்ல வரா, அதுக்கு தான் இவன் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கானா, சரி அவன் வழியிலேயே போய் இவங்க ரெண்டுத்தையும் நம்ம மாட்டி விட்டுருவோம் சொல்லிட்டு அவளும் கால் பண்றா. ஹாய் நான் க்ளோ, அன்னைக்கு நான் கார் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினீங்க, அதுக்கு ப்ராப்பரா கூட உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியல, அப்படி நான் ப்ராப்பரா தேங்க்ஸ் சொல்ல விதமா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ல நான் ட்ரீட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்க வரீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, மீன் மலையில மாட்ட போகுதுன்னு நினைச்சிட்டு அவனும் ஓகே சொல்றான். ஆனா அந்த மலையில மாட்ட போறது இவன் சொல்லி தெரியல. அப்படியே அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுங்கும் போது, அப்ப அவளும் சொல்றா, எனக்கு ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்குங்க, ஆனா அது தெரிஞ்சுக்கதான் எனக்கு வாய்ப்பே கிடைக்கலன்னு சொல்லி நைஸா பேசிட்டு இருக்க. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், நானும் ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபஸர்னு சொல்ல. அப்படியாங்க நல்லதா போச்சு, எனக்கு நிறைய ஹிஸ்டரி பத்தி சொல்லுங்களான்னு சொல்லி அவ வந்து அவனோட கையை பிடிச்சிட்டு இருக்க. அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. அவன் நைஸா கையை எடுத்து விட்டுட்டு கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லி 2 சிரிச்சு பேசிக்குதுங்க. ஆனா 2த்துக்கும் பிடிக்கல பேசுறது. அப்படியே 2 பேரும் நல்லா ட்ரிங்க் பண்றாங்களா. அப்ப ஃபெலிக்ஸா வந்து க்ளோவை வீட்டுல கொண்டு வந்து விடுறான். அப்ப க்ளோ வந்து அப்படியே போதையிலே பேசிட்டு இருக்கா. ஏங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோங்களே, உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவனும், எனக்கும் அவனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு, அப்போ நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவளும் ஓகே சொல்றா. அதை கேட்டோன்னு அவனும் சந்தோஷப்பட்டுட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிடுறான். ஆனா இங்க க்ளோ வந்து இவ்வளவு நேரம் போதையில இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கா. மாட்டினியாடா பம்பர கட்ட மாண்டையா, இனிமே தாண்டா உனக்கு இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஹீரோ வந்து வீட்டுக்கு சோகமா வந்துட்டு இருக்காரு. அதை பாக்குற ஹீரோயினும் என்னாச்சு சொல்லி கேட்கும்போது, உனக்கே நல்லா தெரியும் ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குன்னு, அது கல்ச்சர் சம்பந்தமா நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் நாங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அதுல என்னமோ தெரியல, எனக்கு ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரியே தோணுது, அதான் என்ன பண்றேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அதுக்கு ஹீரோயினும் அந்த ஃபைல் எடுத்து பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு, நான் வேணா உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லவான்னு சொல்ல. அதுக்கு ஹீரோவும் என்னன்னு கேட்கும்போது, காலையில நானும் அக்காவும் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, இந்த மாதிரி எம்ப்ராய்டிங்லயே அனிமே கொண்டு வரக்கூடாதுன்னு, அந்த ஐடியாவை நீங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஹே சூப்பரா இருக்குப்பா ஐடியா,
நானும் அந்த ப்ராஜெக்ட்ல இந்த ஐடியாவை சேர்த்துக்கிறேன், அந்த ப்ராஜெக்ட் பண்ண சக்சஸ் ஆட்டும், அதுக்கு காரணம் நீயா தான் இருப்பேன்னு சொல்லும்போது போதும் நீங்க ஓவரா ஐஸ் வைக்காதீங்கன்னு சொல்ல, இல்ல நான் ஐஸ்லாம் வைக்கல, நான் நிஜமா தான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஐடியா கொடுத்த என் மனைவிக்கு ஏதாவது நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஹீரோ அவரோட வேலையை ஆரம்பிச்சிடறாரு. மறுநாள் ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. அங்க வந்து அசிஸ்டன்ட் சொல்றாரு, சார் இந்த மாதிரி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன், இந்த ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ற ஜட்ஜ் இருக்கார்ல, அவருக்கு வந்து மாடர்ன் கல்ச்சர் தான் ரொம்ப பிடிக்குமா, அது பத்தின சம்பந்தமான ப்ராஜெக்ட்டை தான் செலக்ட் பண்ணுவாராம் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, அப்படியே சொல்லி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்க, இப்போ என்ன சார் பண்ணலாம், நம்ம ப்ராஜெக்ட்ல ஏதாவது மாற்றம் பண்ணலாமா சொல்லி கேட்க, இல்ல வேணாம், இது யாரோ செய்யற சூழ்ச்சி மாதிரி தெரியுது, ஃபர்ஸ்ட் இது உண்மையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. அவரும் ஓகே சொல்லிட்டு கிளம்பிறாரு. அப்ப ஹீரோக்கு வந்து க்ளோத்தா கால் பண்றா, ப்ரோ நான் ஃப்ளெக்ஸை வந்து டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல, அதை கேட்குற ஹீரோவும், இங்கே பாரு அவங்ககிட்ட போகிறது ரொம்ப டேஞ்சர்ஸ் நான் சொன்னேன், நீ தான் கேட்காம போயிருக்க, உன்னை நீ பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்ல, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, என்ன என்னால் பார்த்துக்க முடியும், சரி சொல்லு இப்போ உனக்கு என்ன விஷயம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஃபெலிக்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட் நடக்குதுல அதில் வந்து அவன் இன்வால்வ் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ப்ரோ அவன் பேசிட்டு இருக்கும்போது நானும் கேட்டேன், அவனோட அப்பாவோட டோபி குரூப் இருக்குல்ல அதில் தான் அவன் இன்வால்வ் இருக்கான் போல, அதோட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, அப்படியா சரி எனக்கு வந்து ஒரு டவுட்டா இருக்கு, அந்த ப்ராஜெக்டோட ஜட்ஜ் இருக்கார்ல அவரை பத்தின சில ஃபேக் நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு, அதை வந்து இவன் தான் கிரியேட் பண்ணி விட்டுருப்பானு தோணுது, அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமாங்க போது, ஓகே ப்ரோ கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு அவ காலை கட் பண்ணிடுறா. பிறகு வந்து ரெஸ்டாரண்ட்ல ஃபெலிக்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வெயிட்டர் வந்து ஒரு ட்ரிங்க் கொடுத்துட்டு போறாங்க, இது ரொம்ப ஸ்ட்ராங்கு கூட ஓவரா குடிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் போறாங்க. ஆனா நம்ம ஆளு ஃபெலிக்ஸ்க்காகவே ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணிருக்கா. அந்த டைம்க்கு கரெக்டா ஃபெலிக்ஸும் வரானா, அவனுக்கு அந்த ட்ரிங்கை தூக்கி கொடுக்க, அவனும் எதுவுமே கேட்காம மடக்குன்னு எடுத்து குடிச்சிடறான். அப்படியே அவன் வாங்கி போக, அப்ப அவன் போன்ல உள்ள டீடைல்ஸ் எல்லாத்தையும் இவக்குள்ளோ எடுத்து பாத்துடுறா. அது ஃபேக் நியூஸ்ங்கிற விஷயமா அவளுக்கு தெரிஞ்சு போக, அதை ஹீரோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறா. ஏண்டா லூஸ் பையில எங்க அண்ணனைவா வீழ்த்த பாக்குற, உனக்கு இதெல்லாம் நல்லா வேணும், இங்கே கடந்து சாவுன்னு சொல்லிட்டு அவனை தனியாவே விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறா. இங்க ப்ராஜெக்ட்கான மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு. அங்க ஃபெலிக்ஸோட அப்பாலாம் நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு மதப்புல உட்காந்துருக்காரு. அப்ப அவன் அசிஸ்டன்ட் வேற, சார் கண்டிப்பா நம்ம மட்டும் தான் ஜெயிப்போம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கேத்த மாதிரி அங்க இருக்கிற எல்லாரும் ஜட்ஜுக்கு வந்து மாடர்ன் கல்ச்சர் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து ப்ராஜெக்ட்ல சேர்த்துட்டாங்க. அதனால அவருக்கு பிடிக்காம போயிடுது. கடைசியா ஹீரோவோட கம்பெனியை அசிஸ்டன்ட் தான் வந்து ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து ஜட்ஜுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அதனால ஹீரோவோட ப்ராஜெக்டையே செலக்ட் பண்ண, அதை கேட்கறவருக்கு செமையா கோவம் வருது. அவர் ஆபீஸ்ல வந்து செமையா அசிஸ்டன்ட் படுத்தி திட்டிட்டு இருக்காரு, என்னமோ சொன்ன கிழிச்சிடுவேன் புடுங்கிடுவேன்னு, ஆனா ஒன்னத்தையும் கிளிக்க காணோம், இப்ப ப்ராஜெக்ட் அவன்கிட்ட போயிடுச்சுன்னு சொல்லி அவர் கோவமா திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஃபெலிக்ஸ் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நம்மளோட ஃபேக் நியூஸ் எல்லாரும் நம்பிட்டாங்க, ஆனா அந்த ஹீரோ மட்டும் நம்பவே இல்ல, அவன் ப்ராஜெக்ட் நல்லா கொடுத்து அவனோட ப்ராஜெக்ட் செலக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்கிற ஃபெலிக்ஸுக்கு வந்து இப்பதான் சந்தேகம் வருது, ஒருவேளை க்ளோ தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருப்பாளோ, நானே குவீன்காக தான் அவளை பக்கத்துல வச்சிருந்தேன், அதுவே நமக்கு டேஞ்சரஸா போயிடும் போலேன்னு சொல்லி அவன் வச்சிட்டு இருக்கான். பிறகு க்ளோவை மீட் பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான். அப்ப அவளும் சொல்றா, சாரி போன முறை வந்து நான் ஏதோ ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிட்டேன், அதனால நீங்க மயங்கி போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா அதனால தான் இந்த வாட்டி நான் ரொம்ப மைல்டா ஆர்டர் பண்ணிருக்கேன், இந்த வாட்டி யாரும் மயங்கி விழ மாட்டேன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்க. ஓ இந்த கும்முட்டை நான் சொல்றது எல்லாத்தையும் நம்புதுன்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அவன் என்ன பண்றானா, அந்த ட்ரிங்க்ல வந்து ஒரு மருந்தை கலக்குறான், அதை எடுத்து க்ளோ கிட்ட கொடுக்க, அவளும் தெரியாம குடிச்சிடறா. குடிச்ச சில நொடிகள்லயே அவளுக்கு வயிறுலாம் வலிக்க ஆரம்பிக்குது. அவளும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறா. அதை பாக்குற அவனும் அவளோட போன் எடுத்து ஹீரோனுக்கு மெசேஜ் பண்றான், இந்த மாதிரி உங்கள்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசணும், இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு அவன் அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டு அமைதியா வந்து உட்காந்துக்கிறான். இங்க ஹீரோயின் வந்து இந்த மெசேஜ் பாக்குறாங்க, இவ எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்றா, சரி பரவாயில்ல இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் நம்ம புருஷனோட தங்கச்சா போயிட்டா என்னன்னு தான் போய் கேட்போமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிளம்பி போயிடுறாங்க. இந்த க்ளோ எதுக்கு நம்ம இந்த இடத்துக்கு வர சொன்னா, ரூம் நம்பர் கூட அவ சரியா சொல்லலையேன்னு சொல்லிட்டு அவ போன் எடுத்து பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சில ஆட்கள் வந்து ஹீரோனை கடத்திட்டு போயிடறாங்க. அது எப்படிங்க, டிராமாவோட கிளைமேக்ஸ்னா கண்டிப்பா ஒரு கிட்னாப் சீன் இருந்து தானே ஆகணும், அதே தான் இங்க நடக்குது. அவங்களும் கிட்னாப் பண்ணிட்டு போய் அங்க கட்டி வைக்க, அந்த இடத்துக்கு ஃபெலிக்ஸ் தான் வரான். அதை பாக்குற ஹீரோனும், டே எதுக்கு அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் இல்லீகல்னு சொல்லிட்டு இருக்க, அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நான் வச்சிருக்க காதலும் உனக்கு புரியணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்போ உன் புருஷனுக்கு கால் பண்ணி 50 மில்லியன் பணமும் அதோட அந்த ப்ராஜெக்ட்டை கைவிட்டணும்னு சொல்லி கேட்டிருக்கேன், கண்டிப்பா அவன் செய்ய மாட்டான், அதுல இருந்தே உனக்கு தெரிஞ்சு போயிடும் சொல்லிட்டு இருக்க. இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க, என் பொட்டாட்டி யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி 50 மில்லியன் கேட்கறாங்க, உடனே ரெடி பண்ணு, அதோட ப்ராஜெக்ட் கைவரத்துக்கான வேலைகளையும் பாருன்னு சொல்ல, அதுக்கு அசிஸ்டன்ட்டும் முழிக்கிறாரு, சார் என்ன சொல்றீங்கன்னு, நான் சொன்னதை மட்டும் செய்யன்னு சொல்ல அவரும் ஓகே சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினை காமிக்கிறாங்க. அப்ப ஃபெலிக்ஸ் சொல்றான், இங்க பாரு உனக்கு என்ன யாருன்னு தெரியலையா, நான் தான் உன்னோட பிரதர், சின்ன வயசுல இருந்து நம்ம ஒன்னா வாழ்ந்தமே, நானும் இப்ப ரீபான் ஆகி தான் வந்திருக்கேன்னு சொல்ல, அதை கேட்கிற ஹீரோயின் ஷாக் ஆகி, பிரதர் நீங்களா, எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, நான் தான் அப்பவே சொன்னேன் நான் உன்னை காதலிக்கிறேன்னு, அப்படி இருக்கும்போது நீ என்ன அங்கேயும் வேணான்னு சொல்லிட்ட, சரி இந்த ஜென்மத்திலேயாவது நீ எனக்கு கிடைப்பேன்னு சொல்லி இங்க வந்து பார்த்தா இங்கேயும் நீ என்ன வேணான்னு சொல்ற, என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, பிரதர் நான் அந்த ஜென்மத்திலே சொல்லிட்டேன் நான் உங்களை காதலிக்கல, வெறும் பிரதரை தான் பாக்குறேன்னு, அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் எப்படி நான் உங்களை காதலிப்பேன்னு சொல்லி கேட்க, ஓ நீ அவனுக்காகத்தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு அவனோட உண்மையான முகம் உனக்கு தெரிய போகுது, அவன்
கண்டிப்பா இங்க வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. இந்தா நீ கேட்ட பணம்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு ஹீரோனோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு இருக்க. இவனுக்கு வந்து இங்க மனசே உடஞ்சு போயிடுது. இதான் எனக்கு கடைசி சான்ஸ்னு நினைச்சேன். இப்ப இதுவும் என் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அவன் பாத்துட்டு இருக்க. அப்ப வந்து ஹீரோவும் உனக்கு ஒன்னும் ஆகலையும் சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ஹீரோனும் அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன பாஸ் பண்ணலாம் சொல்லி அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்க. அப்ப ஃபெலிக்ஸ் வந்து பரவாயில்ல அவங்க 2 பேரையும் விட்டுருங்கன்னு சொல்ல அவங்களும் கிளம்பி போலான்னு பாக்குறாங்க. அப்போ ஃபெலிக்ஸோட அப்பா வந்து அசிஸ்டன்ட் கால் பண்ணி இங்க பாரு அவன் உயிரோடய போக கூடாது 2 பேரையும் கொன்னுடுங்கன்னு சொல்ல அசிஸ்டன்ட் அவங்க 2 பேரையும் விட மாட்டேங்கிறான். அது பாக்குற ஃபெலிக்ஸ்க்கு கோவம் வருது. நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? குயினுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல இல்ல பாஸ் இது பெரிய பாஸ் கொடுத்த ஆர்டரு. இது குறுக்க யார் வந்தாலும் அவங்களையும் சேர்த்து கொலை பண்ண சொல்லிருக்காங்க. அப்படியா அப்ப என்ன தாண்டி தான் நீங்க குயின் கிட்ட போகணும்னு சொல்ல அது கேட்கறாங்க. அவ்வளவு ஆட்கள்லாம் ஃபெலிக்ஸை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது பாக்குற ஹீரோனுக்குலாம் ரொம்ப பயமாகுது. அப்ப ஹீரோ ஒரு பக்கம் எல்லா ஆட்களையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து போலீஸ் வந்துடுறாங்க. அங்க வந்து எல்லாரையும் புடிச்சிட்டு போக இங்க ஹீரோவும் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப அங்க குளோதான் நிக்கிறா. சாரி அண்ணி என்ன மன்னிச்சிடுங்க. என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சு. இனிமேல் நான் அப்படி அஜாக்கிரதையா இருக்க மாட்டேன்னு சொல்ல சரி விடு விடு என்ன பண்றது என் புருஷனோட தங்கச்சியா போயிட்ட அதனால மன்னிச்சு தானே ஆகணும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. பிறகு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு சாப்பிடும்போது திரும்ப வாமிட் வந்துடுது. அதை பாக்குற ஹீரோவும் பாத்தியா கண்டதையும் சாப்பிடாத சொன்னேன் கேட்கறியா நீ எங்கேயாவது? இப்ப திரும்பவும் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு கால் பண்றாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்ல அது கேட்குற ஹீரோக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. பிறகு 9 மாசம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்காக ஐசியூல இருக்காங்க. அது பாக்குற ஹீரோக்குலாம் ரொம்ப பயமா இருக்கு. குறுக்க முறுக்க அப்படியே நடந்துட்டே இருக்க அண்ணா அண்ணில சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படியே நல்ல விதமா குழந்தை பிறக்குது. ஹீரோவும் ஹீரோயினை போய் பார்க்க ஹீரோயின் நல்லா இருக்காங்க. அதை பாக்குற ஹீரோவும் இங்க பாரு இனிமே நீ கஷ்டப்படுறதே என்னால தாங்க முடியாது நமக்கு ஒரு குழந்தையே போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என் மேல அம்முட்டு பாசமா புருஷன் சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்க. இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல ட்ராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.